வெல்கம் பேக். நம்ம கூட இருக்காரு இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள் பணிகளை பத்தி அவர்கிட்ட நாம கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். மக்கள் தரப்புல இருந்து ஒரு 2-3 கேள்வி இருக்கு. சுதீர் சேட்டோட ஒரு கேள்வி, நீங்க கேள்வி கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, உங்க குடும்பத்துல வெளிநாடுகள்ல வாழ்ற என்ஆர்ஐக்கள் அடிக்கடி எங்ககிட்ட ஒரு கேள்வியை கேக்குறாங்க. இவ்வளோ அதிகமான பணவீக்கத்தை இந்தியா எப்படி கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க. கொரோனாக்கு அப்புறமும் இவ்வளோ போருக்கு அப்புறமும். அவர் சொல்றது என்னன்னா, மத்த நாடுகள்ல அங்க வாழ்ற மக்கள் இவங்க கிட்ட கேக்குறாங்க, எங்க நாட்டுல விலைவாசி ரொம்ப உயர்ந்திருக்கு, யூரோப்ல அமெரிக்கால மோடி அவர்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருன்னு கேக்குறாங்க. அதாவது கோவிட் வந்த காலகட்டத்தில் வீடியோ காலில் கான்ஃபரன்ஸ்ல நிறைய பேர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நேரடியா. அப்போ உலகம் முழுக்க இருந்த நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள்ட்டெல்லாம் நான் கேட்டேன், இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய கருத்துகள் என்னன்னு. நீங்க பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு தொழிலதிபர்களை விமர்சிக்கிறவங்க அவங்க கோவிட் டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, தொழில் நிறுவனங்களுக்கு பணம் கொடுங்க, இது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அவங்களுடைய தியரி பணம் அச்சிடுங்க, பணம் கொடுங்கன்றதுதான். இல்லைன்னா நாட்டை காப்பாற்ற முடியாது. இவங்க எல்லாருமே புத்தக பொருளாதார நிபுணர்கள், நோபல் பிரைஸ் வாங்கினவங்க கூட என்னை சந்திச்சாங்க. ஆனா நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் பணத்தை அச்சடிக்க மாட்டேன், பணத்தை வாரி வழங்கவும் மாட்டேன்னுட்டேன். இந்த ஒரு விஷயத்துல இந்த உலகத்திலே நான் தான் ஒரே ஒரு ஆளா இருந்திருக்கலாம். மிக கடுமையான முடிவெடுத்தவன். நான் கொடுக்கறதா இருந்தா உணவுப் பொருட்களா தான் கொடுப்பேன். ஏழை வீட்டுல அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கிட்ட சொன்னேன், வங்கிக் கடன் கிடைக்க நான் ஏற்பாடு செய்யறேன், நீங்க பேங்க்ல இருந்து கடன் வாங்கிக்கிங்கன்னு சொன்னேன். நீங்க உங்க திறமையை நிரூபிங்க, அதுக்கான வாய்ப்பை நான் தரேன்னு சொன்னேன். அந்த எல்லா கொள்கையோட மொத்த விளைவு என்னாச்சுன்னா, பணத்தை அள்ளி வழங்குறதால வர்ற பணவீக்கத்தான வர்ற விளைவுகள் என்னன்னா, என்னுடைய நாடு அந்த சிக்கல்ல சிக்கவே இல்லை. இது திடீர்னு நடந்ததில்ல, ஒன்றுக்குப் பின் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தோம், அதுக்கப்புறமா இது நடந்தது. இந்த முடிவுகளுக்கு பின்னாடி எந்த ஒரு புத்தக பொருளாதாரமோ இல்ல, நான் முதலமைச்சரா இருந்த 13-14 வருட அனுபவம், அதுதான் எனக்கு உதவுச்சு. அதாவது இதை கேட்டா உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம், தேசிய அளவுல நேஷனல் லெவல்ல ஒரே தலைவர் நான் மட்டும்தான். ஒருவேளை இருக்கலான்னு சொல்றேன். இந்த நாட்டின் குறைஞ்சபட்சம் 90% மாவட்டங்கள்ல நான் தங்கி இருந்திருக்கேன். இந்த நாட்டின் 90% மாவட்டங்கள்ல நான் தங்கி இருந்திருக்கேன். தரையில பாய் விரிச்சு தூங்கி வளர்ந்தவனா, அதனால எனக்கு தரைமட்ட உணர்வுகள் ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி இங்க என்கிட்ட தகவல்களும் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு ஆராயும் போது அதிலிருந்து ஒரு கொள்கை உருவாகுது. அதோட பலன்தான் இன்னைக்கு இந்திரா அவர்களுடைய காலத்துல நம்ம நாட்டுல அதிக பணவீக்கம் இருந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் காலத்துல இதை விட இன்னும் அதிகமா இருந்தது. அது மட்டும் இல்ல, யூடியூப்ல செங்கோட்டையிலிருந்து நேரு அவர்கள் ஆற்றிய உரையை பாருங்க. கூகுள் குரு மாணவர்களே, நீங்களும் யூடியூப்ல போய் அதை பாருங்க. நேரு அவர்களுடைய செங்கோட்டை உரை, அந்த செங்கோட்டையில பேசிய உரையை பாத்தீங்கன்னா, நேரு அவர்களுடைய உரையை கேளுங்க, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, மன்மோகன் சிங், இவங்க எல்லாரும் உரையும் கேளுங்க. இது எல்லாத்திலையுமே ஒரு விஷயம் காமனா இருக்கும், வறுமையை ஒழிக்கிறது. 2வது விலைவாசி உயர்வு. எல்லாருடைய உரையிலையும் செங்கோட்டையில பேசியிருக்காங்க. நேரு அவர்கள் என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? நேரு அவர்கள் என்ன காரணம் சொன்னாருன்னா, விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்கு, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும், வட கொரியாவிலையும் தென் கொரியாவிலையும் போர் நடக்குது, அதனால தான் நாம இந்த விலைவாசி உயர்வை சந்திக்கிறோம். அந்த காலத்துல அவர் சொன்னது இதுதான். அப்போ உலகத்துல இந்த குளோபலைசேஷன்ங்கிறதே கிடையாது. வட கொரியா தென் கொரியா போருக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனாலும் இந்தியாவோட விலைவாசிக்கு காரணம் அதுதான்னு ரொம்ப உறுதியா சொன்னாங்க. நேரு அவர்களுடைய உரை இருக்கு, நான் ஒன்னும் சும்மா சொல்லல. ஆனா இப்ப நடக்கிற போர்கள்ல அதுல உணவு, உரம், எரிபொருள் 3க்கும் நேரடி பாதிப்பு இருக்கு. இவ்வளவு இருந்தும் உலகத்துல ஒரு யூரியா மூட்டை 3000 ரூபாய்க்கு விக்குது.
என் நாட்டு விவசாயிக்கு அது 300 ரூபாய்க்கும் குறைவா கிடைக்குது. இப்படி நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு கட்டுப்படுத்தி நாங்க வச்சிருக்கோம். அதோட பலன் என்னன்னா, நாட்டுல கருப்பு சந்தை தலை தூக்கல, நாட்டுல பொருட்கள் தட்டுப்பாட்டு பிரச்சனையும் தலை தூக்கல, சரியான முறையில நடத்தி வந்துட்டு இருக்கோம். அவங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் அது மக்கள் கிட்ட ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா அவங்க இன்னும் பழைய வசனங்களையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பழைய வசனங்களை வச்சு புது படம் எடுத்தா படம் ஓடாதுங்க. வீணா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க.